ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா மென்சுரேஷன்லேருந்து சில கணக்குகள் பார்க்க போகிறோம். அதாவது அளவியல் தமிழ் மீடியத்துக்கு. எக்ஸாம்பிள் 7.13. தி ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோன் இஸ் 5 centimeter and the radius of its ends are 4 cm and 1 cm. Find its curved surface area. அதாவது ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாயுரம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பை காண்க. இடைக்கண்டம் அதாவது ஃப்ரஸ்ட்ரம்னா தலை கவுத்த மாதிரி இருக்கிற பக்கெட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கிறேன் நான். பக்கெட் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இடைக்கண்டம்ன்றது. ஓகே, இதை மாதிரி திருப்பி போட்டுக்கணும். இதுதான் சாய் உயரம். இது ஸ்லாண்டாக சாஞ்சிகிட்டு இருக்குல்ல, அது ஆரம். இது சின்ன ஆரம், 2 ஆரம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இது வந்து 1 சென்டிமீட்டர். இது வந்து இந்த ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ வலைப்பரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஃப்ரஸ்ட்ரம். ஃபார்முலா எழுதிக்கோ. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம், அதாவது இதனுடைய இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. தமிழ் மீடியத்தில் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு கணக்கை போட்டுடலாம். இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு என்னென்னா பை ஆர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் எல் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது சதுர அலகுகள். அதாவது கூம்புக்கு என்னன்னு போடுவோம், பையாரல்னு போடுவோம். அந்த ஆர் இருக்கிற இடத்துல 2 ஆர் வருது இல்லையா, இங்கே கேபிட்டல் ஆர் ஒன்று வருது, ஸ்மால் ஆர் ஒன்று வருது. அதனால் ஆர் ப்ளஸ் ஆர்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். கூம்பினுடைய கன அளவு, அதாவது கோனின் கன அளவு, வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து கன அளவு இல்லை, வலைப்பரப்பு அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன் வந்து பையாரல். அந்த ஆர் இருக்கிற இடத்துல தான் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர்ன்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பைக்கு என்ன வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆர் எவ்வளவு 4 ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 1 இன்ட்டு ஆர் வந்து 5. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கூப்பிட்டா 5 வரும். 5 இன்ட்டு 5 25. ஸோ 22 பெருக்கல் 25 டிவைடட் பை 7. 22ஐயும் 25ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு 550/7. இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு டிவைட் பண்ணிப்பார். 550 7ஆல் டிவைட் பண்ணணும். 7 7 49, 8 7 56 வருது. அதனால் 7 7 49. ஓகே, 15ல் 9 போனால் எவ்வளோ வருது, 6. இங்கேருந்து கடன் வாங்கணும் சரியா. 15லேருந்து 9 போச்சுன்னா 6. 60ல் எத்தனை வருது நம்மளுக்கு, 8 7 56, 57 63. அதனால் 8 7 56, மீதி 4 வரும். 10ல் 6 போச்சுன்னா 4 புள்ளி வைக்கணும். இங்கே புள்ளி வச்சுட்டு 0 போட்டுக்கணும். அப்புறம் 7 49, 6 7 42 வருது. 6 7 42, 7 35, 5 வருது. 7 35 திருப்பியும் 5 50. 7 7 49, 7 49. ஸோ இதோடு நிறுத்திக்கலாம் நம்ம. 1 வருது மீதி. அப்புறம் இதனுடைய ஆன்சர் என்னென்னா 78.57 ஸ்கொயர் யூனிட்ஸ் வலைப்பரப்பு, அதாவது சதுர அலகுகள்.
வலைப்பரப்பு. எதனுடைய வலைப்பரப்பு? இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. அதாவது curved surface area of a frustum is pi into r plus r into l square units. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 78.57 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 7.29. A metallic sphere of radius 16 cm is melted and recast into small spheres, each of radius 2 cm. How many small spheres can be obtained? அதாவது ஒரு மெட்டாலிக் ஸ்பியர், அதனுடைய ரேடியஸ் எவ்வளோவாமா? 16 சென்டிமீட்டர் ஆமாம். அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதை சின்ன 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 பாலாக ஸ்பியராக மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அதனுடைய ரேடியஸ் எவ்வளோன்னா 2 சென்டிமீட்டர். அப்படி இருக்கும்போது எத்தனை சின்ன பால்ஸ் வரும், எத்தனை சின்ன ஸ்பியர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஃபார்முலா? எத்தனைன்னு கேட்கும்போது டேக் தட் நம்பர் பி n. ஸோ n இன்ட்டு வால்யூம் ஆஃப் தி ஸ்மால் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் தி ஸ்மால் ஸ்பியர். ஏன்னா இங்கே வந்து மெல்ட் பண்ணுறாங்க மெட்டாலிக். இதை மெல்ட் பண்ணும்போது அந்த ஸ்பியரை வந்து அதனுடைய வால்யூம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். வால்யூம் ஆஃப் தி மெட்டாலிக் ஸ்பியர். இப்போ வால்யூம் ஆஃப் தி மெட்டாலிக் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? வால்யூம்க்கு n இன்ட்டு n இங்கே போட்டுக்கணும். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் க்யூப். சரியா? ஹெச் கிடையாது ஸ்பியருக்கு. இங்கே ஸ்மால் ஆர் போட்டுக்கிறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? 4/3 பை 4/3 பை கேபிட்டல் ஆர். எதுக்கு? மெட்டாலிக் ஸ்பியருக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஆர் க்யூப். இப்போ n இன்ட்டு இந்த 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஸ்மால் ஆர் எவ்வளவு? 2. ஸ்மால் ஆர் எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் மெட்டாலிக் ஸ்பியருடைய ஆர் வந்து 16 சென்டிமீட்டர். சரியா? நம்ம வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 க்யூபு ஈக்குவல் டு ஆர், கேபிட்டல் ஆர் வந்து 16 க்யூப். சரியா? இப்போ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 16 3 முறை போடு. இங்கே 2 வந்து இங்கே வந்துடும். 2 க்யூபு 3 முறை போடணும். இப்போ ஒரு தடவை 8 × 16, இங்கே 8 × 16, இங்கேயும் 8 × 16. இப்போ n ஈக்குவல் டு 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8, 8 8 64. அப்புறம் 64 × 8 எவ்வளோ வரும்? 8 32, மீதி 3, 6 8 48, 512. இது ஈஸியான கணக்கு, உனக்கு தெரியும். 3 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8 512. 512 ஸ்பியர்ஸ், ஸ்மால் ஸ்பியர்ஸ். n ஈக்குவல் டு 512. தேர் கேன் பி 512 ஸ்மால் ஸ்பியர் அப்டைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 7.30. இதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு, 2 மார்க் கணக்கு. A cone of height 24 cm is made up of modeling clay. மாடலிங் கிளேவை வச்சு அந்த என்னது உருவாக்குறாங்க. கோன், ஒரு கோன். அந்த சைல்டு வந்து என்ன பண்ணுறாங்க? ரீஷேப்ஸ் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ சிலிண்டர். அந்த கோனை வந்து சிலிண்டராக மாற்றிடுறாங்க அதே ரேடியஸை வச்சு. இப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. கோனை வந்து என்ன பண்ணுறாங்க? சிலிண்டராக மாற்றுறாங்க. அப்போ சிலிண்டர்னுடைய ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து ஈக்குவல் டு தி வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். சரியா? வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர்
சிலிண்டர் தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் நம்மளுக்கு அதனுடைய ஹைட்டை கேட்குறாங்க. அதனால் நம்ம லெஃப்ட் சைடு அதை எழுதிக்கணும். வால்யூம் ஆஃப் தி ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் வந்து ஈக்குவல். ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் கொடுத்துருக்குது இங்கே. சிலிண்டர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி கோன். ஸோ ரெண்டையும் ஆறுனே நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இது வால்யூம் ஆஃப் தி கோனுக்கு என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, இதை H2ன்னு எடுத்துக்கலாம். நம்ம சிலிண்டர்னுடைய ஹைட்டை H2வும் இதனுடைய ஹைட்டை 1/3 எது கோனோட ஹைட்டை வந்து H1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் தி கோன், ஹைட் ஆஃப் தி கோன் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே 24 சென்டிமீட்டர். ஸோ இங்கே பையார் ஸ்கொயர் ரெண்டு ரேடியஸ் ஈக்குவல்னால பையார் ஸ்கொயரும் இந்த பையார் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ H2 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு H1 எவ்வளவு? 24. இப்போ நம்ம H2 24ல் எத்தனை 3 இருக்குது? 8. அப்போ 8 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 8 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் is 8 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரே ஒரு கணக்கு இருக்குது. இதோட நம்ம வந்து மென்சுரேஷன் சாப்டரை நம்ம முடிச்சிட்டோம்னா என்னது? ஈஸியான கணக்கை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு கணக்கு. An aluminum sphere of radius 12 centimeter is melted to make a cylinder of radius 8 centimeter. Find the height of the cylinder. ஒரு ஸ்பியர்லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? அதை உருக்கி நம்ம சிலிண்டராக மாற்றுறோம். அப்போ ஸ்பியரோட வால்யூம் வந்து அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். சிலிண்டருக்கு மாற்றுறோம். அந்த சிலிண்டர்னுடைய ரேடியஸ் என்னவாமா? 8 சென்டிமீட்டர் ஆமாம். அப்படி இருக்கும்போது சிலிண்டருடைய ஹைட்டை கேட்குறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் நம்ம மெல்ட் பண்ணுறாங்கன்னாவே வால்யூம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வால்யூம் ஆஃப் தி கோன் இல்லை சிலிண்டர். இங்கே வந்து சிலிண்டருடைய ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஓகே, வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் கியூப். தட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஹெச்சை தான் கேட்குறாங்க என்னென்னு. சரி ஸ்டூடெண்ட்ஸ், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நம்ம வந்து வால்யூம் ஆஃப் தி, அதாவது ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? R1. தட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அங்கே கொடுத்துருக்குது, கொஸ்டினில் கொடுத்துருக்குது 12 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 8 சென்டிமீட்டர். தட் டு பி டேக்கன் ஈக்குவல் டு R2. ஓகே, ஸோ
வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் 1 cube that is equal to வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர்னு சொன்னோம் நம்ம. அப்போ ஸ்பியருடைய ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர்ட் R2 ஸ்கொயர் ஹெச். இந்த ஹெச் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. we have to find out h. ஸோ பையன் கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, 4/3 இன்ட்டு R1 எவ்வளோன்னு சொன்னோம்? 18. இப்போ 3 முறை எழுது. 18 R1 க்யூப்னா 18 இன்ட்டு 18 இன்ட்டு 18 ஈக்குவல் டு R2 எவ்வளவு? 8. 12. R1ன்றது என்னது? 12. R1ன்றது 12. 4/3 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 தட் இஸ் ஈக்குவல் டு R2 வந்து 8. அது 2 முறை எழுதணும். R2 ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஓகே, நம்ம இந்த ஹெச் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஹெச்சை இப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல என்னென்ன இருக்குது? 4/3 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 பை 8 தி ஹோல் டிவைடட் பை 8 இன்ட்டு 8 இது இங்கே வந்துடணும். இப்போ இந்த 4 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் இந்த 3ஆல் 1 3s are 3, 4 3s are 12. இந்த 4ஆல் 2 டைம்ஸ் பண்ணிடலாம் இங்கே. இப்போ இதை வந்து 6 2s are 12. இங்கேயும் 6 2s are 12. ஸோ 6 6 are 36. ஹைட் வந்து ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு எவ்வளவு? 36 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see tomorrow. இதோட மென்சுரேஷன் முடிஞ்சிடுச்சு. அளவியல், அதாவது ஸ்மால் கணக்கு மட்டும், சின்ன கணக்கு, ஈஸியான கணக்கு மட்டும் முடிஞ்சிருக்குது. அவ்வளோதான். நம்ம நாளைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.